கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் குரு பகவானுடைய பார்வையும் கோடி நன்மைகளை தரக்கூடியது. எதுக்கு ரெண்டையும் ஒப்பிடுறோம் அப்படின்னா, குரு 9 நவக்கிரகங்களில் ஒரு புண்ணியஸ்பதி, அதாவது ஒரு சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் பார்வை வந்தால் தான் சகல நன்மையும் கிடைக்கும். ஒரு திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், கல்வி செலவமாக இருக்கட்டும், இப்படி சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு யாருடைய பார்வை தேவைன்னா குரு பகவானுடைய பார்வை தேவை. குரு பகவானுடைய ஆறில் இருக்கவங்க, குரு பகவானுடைய பார்வை இருக்கவங்க உச்சத்தில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். செல்வ செழிப்பிலும் சரி, கல்வியிலும் சரி, எல்லாத்துலேயும் அதிபதியாக இருப்பாங்க. அந்த குருக்கு உகந்த நாள் தான் வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையில் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்குவது, குரு பகவானை வணங்குவது கோடி நன்மையை தரும். வாழ்வியல் சுத்தங்களை கொண்டு வரும். நம்மை அறியாமல் செய்துவிட்ட தவறுகள் அது நீங்கும். நம்முடைய உள்ளங்களில் மகிழ்ச்சி கொண்டாடுற வகையில் நல்லறிவு மேம்படும் அப்படின்னு முன்னோர்களுடைய வாக்காக இருக்குது. அந்த மாதிரி தான் குரு பகவானுடைய வழித்தோன்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதியாக போற்றக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி குரு பகவான் சிவன் கோயிலில் குடிகொண்டிருப்பாங்க. சிவனுக்கு கோயிலில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே 2 பேர் முக்கியமாக இருப்பாங்க, ஒரு 3 பேர் முக்கியமாக இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நந்தி தேவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர், ஈஸ்வரர், அவர் தான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். அதுக்கடுத்து ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வரர், அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். இந்த 3 பேரும் சிவனுக்கு பக்கத்தில் தான் இருப்பாங்க. சிவபக்தர்கள் எல்லோரும் மறக்கக்கூடாத வணங்க வேண்டிய தெய்வங்களில் இவங்க எல்லோரும் ஒன்று. இவங்க எல்லாத்தையும் தான் இப்போது ஒரு மந்திரி சபைனா எப்படி அமைச்சர்கள்ட்ட முதலமைச்சர் ஆலோசனை நடத்துவார் இல்லையா, அதே மாதிரி தான் சிவன் எல்லா தெய்வங்கள்டையும் ஆலோசனை நடத்துவது வழக்கம். அந்த வகையில் குரு பகவான்டையும் சனீஸ்வரன்டையும் சண்டிகேஸ்வரன்டையும் அவர் ஆலோசனை நடத்துவது ஒவ்வொரு புராண காலமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால் ஒரு சுபகாரியம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி, கல்வியில் மேம்பட வேண்டுமென்றாலும் சரி, நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் குரு பகவான் வழிபாடு. அந்த வகையில் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது ஒரு சால சிறந்ததாக இருக்கும். குரு பகவான் கோயில்கள் தனிப்பட்ட கோயில்கள் நிறைய இடங்களில் இருக்காது. ஆனால் சிவன் கோயிலில் நிறைய இடங்களில் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய சன்னதிகள் கண்டிப்பாக இருக்கும். கொண்டைக்கடலையை மாலையாக பரிசாக கொடுப்பாங்க. அதாவது கொண்டைக்கடலை போட்டு தான் பூஜை செய்வாங்க. ஸோ குரு பகவானுடைய மந்திரங்களை சொல்லி குரு பகவானை பூஜிப்பது ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும். அதனால் நீங்கள் சிவன் கோயிலுக்கு யாராவது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அதுவும் வியாழக்கிழமையில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் குரு பகவானை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வியாழக்கிழமையில் தான் அந்த தரிசனத்தை மேற்கொள்ளணும். அந்த மாதிரி வியாழக்கிழமையில் தரிசனம் மேற்கொள்வது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கும் சரி, குரு பகவானுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கும் ஒரு உகந்த நாளாக அதனால் அமையும் என்பதற்காக தான் நம் முன்னோர்கள் வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அத்தகைய குரு பகவான் தரிசனம் காண்பதற்கு சிவாலயம் செல்லுங்கள். சிவன் அருளோடு குரு பகவானின் அருளையும் பெற்று செல்லுங்கள். அனைவர் வாழ்விலும் சுபகாரியங்கள் நடக்கட்டும், வாழ்க்கை செழிக்கட்டும்.